சென்னை போன்சாய் சங்கமான போதி சார்பில் வருடாந்திர போன்சாய் கண்காட்சி சென்னை லலித்கலா அகாடமியில் இன்று தொடங்கியது. சென்னையில் உள்ள ஜப்பான் நாட்டு தூதர் தகஹாஷி முனியோ கண்காட்சியை தொடங்கி வைத்தார். தென்னிந்திய போன்சாய் சம்மேளன தலைவர் ரவீந்திரன் தாமோதரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பல வகை போன்சாய் மரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அனுமதி இலவசம். இந்த எக்ஸிபிஷனில் நாங்கள் ஒரு 200 மரங்கள் வச்சுருக்கோம். ஸ்பீஷீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வகைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 வகைக்கு மேலே இங்கே ட்ரீஸ் இருக்குது. புரியுதுங்களா? முக்கால்வாசி இங்கே ட்ரீஸை ஒண்டி தான் நாங்கள் எடுத்துப்போம். மரங்கள் இப்போ தென்னை மரம்ன்றது வேறு, கிளைகள் இருக்க மரங்கள் தான் போன்சாய்க்கு. போன்சாய்ன்றது ஒரு 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 மரத்தை ஒரு சின்ன செடியை மரம் மாறி காமிக்கணும். ஸோ மரத்துக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் இருக்கணும். ஒரு மரத்துக்கு ட்ரங்க் இருக்கும், அதே மாதிரி வேர் பகுதியும் நல்லாயிருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், இலை சின்னதாக இருக்கும். இப்போ இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு 2000 லீஃப் ஆச்சும் இருக்கும். ஸோ இப்போ நிறைய வெளியில் இருக்கிறதெல்லாம் போன்சாயின்றது ஒரு 10 லீஃபை வச்சுட்டு அது போன்சாயின்னு சொல்கிறதெல்லாம் இப்போ அதை புரிஞ்சிக்கிறது இன்னும் சரியான விஷயம். ஸோ இந்த மாதிரி கிளப்பு அதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணோன்னா இந்த அசோசியேஷன் இந்த போன்சாய் பற்றி இன்னும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பழ வகைகள் மரங்கள் இருக்குது, பூக்கள் மரங்கள் இருக்குது. அப்புறம் இப்போ போன்சாயிலே பெரிய போன்சாய், சின்ன போன்சாய், மீடியம் போன்சாய்ன்னு இருக்குது. ஸோ சின்ன விற்கிறதுக்கு பிரேம் நார்னு சொல்லிட்டு அதோட இலை 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் வரைக்கும் வரும். ஸோ அதெல்லாம் சின்னதாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சை மரம், ஃப்ரூட்ஸ் வர மரம், போகன் வில்லா, பழங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. ஸோ மீடியம் பிளான்ஸ்க்கு இப்போ பெருசு இந்த மாதிரி போதி ட்ரீ, ஆலமரம் இதெல்லாம் பெரிய மரங்களாக வளர்க்கலாம். மீடியமாக வளர்க்குறதுக்கு ஹைபிஸ்கஸ்ஸு அந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஸோ இதில் இந்தியன் வெரைட்டிஸும் இருக்குது, ஃபாரின் வெரைட்டிஸும் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இப்போ போன்சாய் ஒரு ஜாப்பனீஸ் ஆர்ட். ஜாப்பனீஸ் ஆர்ட் ஒரு மரத்தை ஒரு ட்ரேல வளர்த்துற கான்செப்ட். பான்சாய் அப்படின்னா ஒரு மரம் செடியில் ஒரு ட்ரேல வளர்த்துற மாதிரி. ஏன் அவங்க அந்த கான்செப்டை பான்சாய் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய மரம் செடியெல்லாம் பிடிக்கும். ஆனால் ஜப்பானில் பார்த்திங்கன்னா ரொம்ப இடம்லாம் ரொம்ப தாராளமாக இருக்காது. அதனால அவங்க அந்த ஃபாரஸ்ட் என்வாயர்மெண்ட்டை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வச்சுட்டு இந்த பான்சாய் ஒரு கலையாக ஜப்பானில் ஆரம்பிச்சது. அப்புறம் நிறைய கண்ட்ரீஸ் அதை அடாப்ட் பண்ணினாங்க. நாங்கள் இங்கே சென்னையில் இந்த சென்னை போன்சாய் அசோசியேஷன் போதி நிறைய போன்சாய்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். எங்களோட குரூப் மெம்பர்ஸ் நாங்கள் ஒரு 40 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கோம். நாங்கள் எங்களோட வீட்டில் பண்ணுற ஆர்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு எல்லாருக்கும் என்ன மாதிரி ஆர்ட்டுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த எக்ஸிபிஷன் வச்சுருக்கோம். போன்சாய் மரங்கள் வளர்ப்பவர்கள் அந்த மரங்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அதை வளர்ப்பதற்கான நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் சிறப்பு பயிற்சி பட்டறையும் கண்காட்சி அரங்கில் நடக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் சேர்ந்து பயன்பெறலாம். இதில் இருக்கிற செடிகள்லாம் பார்த்திங்கன்னா 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம். இந்த 25 வருஷம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அதில் உள்ள செயல்திறன் நம்ம அதில் எவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறது அதை பார்க்குறவங்களுக்கும் அதை வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். மற்றபடி வெளியேருந்து பார்க்குற இது ஒரு காட்சி பொருளாக தெரியலாம். ஆனால் அந்த காட்சி பொருள் கிடையாது. இது அவங்களுடைய உயிரோட்டம், அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் இதில் நல்லபடியாக செயல்படுத்துறதுனால தான் அந்த செடியும் நல்லபடியாக வளரும். ஆமாம், இட் இஸ் லைக் எ பெட். இதை நீங்கள் நடமாடாத பெட்டுன்னு சொல்லிக்கலாம். அதாவது இது ஒரு இருப்பிடத்தில் ஒரு ஜீவராசியை நம்ம வளர்த்துக்கிறது போல், அவ்வளோதான். மற்ற நாயோ மற்ற புறாவோன்னா யாராவது தண்ணி ஊற்றுனாங்கன்னா அதுக்கு சீனி போட்டாங்கன்னா அது பாட்டில் போய்டும். இது அப்படி கிடையாது. இதை நுணுக்கமாக பார்த்துக்கணும். ஒரு 2 நாள் நம்ம பார்க்கலன்னா
அது டோட்டலாக இது எத்தனை வருஷம் எஃபெக்ட் போட்டிருந்தாலும் அத்தனை வருஷத்தோட எஃபெக்ட்டு ஒரு 2 நாளில் போயிடும். இந்த வருஷம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. போன்சாயிலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது போன்சாய் ஏற்கனவே பார்க்காதவங்களாம் ரொம்ப இதுவாகிடுவாங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப இது வளர்க்குறவங்களாம் ரொம்ப இது குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதை 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ப்ரூன் பண்ணி அதுக்கு வலையெல்லாம் கட்டி இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போனோன்னா ஒரு 4 போன்சாய் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா போதும். அதை பார்த்துக்கினே இருந்தாலே ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். அதை ஒரு இது மாதிரி பார்த்துக்கணும். அதை நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. நம்ம வெளியூர்லாம் போனாக்கா சில பேர் சொல்லுவாங்க, அதை ரொம்ப தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்லிட்டு தான் போவாங்க. 1 மாதமெல்லாம் வீட்டில் இல்லைன்னா அது குழந்தைங்க இது மாதிரி ஆகிடும். பட் இந்த எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த விழுதோட ஒரு மரத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு செடியுடைய அந்த வகையை பாருங்கள், வெரைட்டிஸு, அது அது அவங்க எவ்வளோ அழகாக அந்த களையெல்லாம் வளைச்சி விட்டுருக்காங்க. நேச்சுரலாக அது போகிற போக்கிலேயே அதை வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரியலாகவே ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஜேடுன்ற வெரைட்டியிலேயே நிறைய ஜேடு வெரைட்டிஸ் இருக்குது இங்கே. நான் ஜேடு வச்சுருக்கேன், ஆனால் போன்சாயா என்கிட்ட இல்லை வீட்டில். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கணும், இதை ரசிக்கணும். போன்சாய்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கணும். நன்றி. தேங்க்யூ சார்.